மேலறை தியானம் ஜூலை மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் பீட்டர் கியூ, சிங்கப்பூர். தலைப்பு சிறிதாக ஆரம்பித்தல். வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் தொடங்கி 35ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். சில வருடங்களுக்கு முன் தோட்டம் செய்வதற்கு தீர்மானித்து உபகரணங்களையும் கடுகு விதைகள் உட்பட பல விதைகளையும் வாங்கினேன். கடுகு விதைகள் மிகச் சிறியவையாக இருந்ததால் கவனிக்கப்படத்தக்கதாக பெரிய செடியாக வளருமா என்ற சந்தேகம் வந்தாலும் விதைகளை தோட்டத்தில் விசிறி நீர்வாய்ச்சி காத்திருந்தேன். ஒரு வளர்ச்சியையும் காணாமல் நாட்கள் கடந்தன. ஏமாற்றம் வர ஆரம்பித்தது. கைவிடுவோம் என்று நினைத்த அன்று சிறிய குருத்துகள் தென்பட்டன. சிறிய விடயங்களுக்குள் பெரிய காரியங்கள் அடங்கி இருக்கின்றன என்பதை அன்று உணர்ந்தேன். பரலோக ராஜ்யத்தை கடுகு விதையுடன் இயேசு ஒப்பிடுவதை மத்தேயு நற்செய்தியில் வாசித்தீர்கள். நடப்பட்ட கடுகு விதை பறவைகள் தங்கும் அளவிற்கு பெரிதாக வளருகிறது. இது பரலோக ராஜ்யத்தை அடையாளப்படுத்துவது மட்டுமல்ல, எமது விசுவாசத்தை வளர்ப்பதற்கு தைரியம் தருவதாகவும் இருக்கிறது. இரக்கமும் அன்புமான வார்த்தைகள் எமது நேரத்தில் சில நிமிடங்கள் அல்லது ஒரு சிறிய ஜெபம் போன்ற சிறிய காரியங்களை கவனித்தும் கவனியாமல் இருக்கிறோம். அவை மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டா என்று நினைக்கிறோம். ஆனால் கடுகு விதையைப் போல நாம் நினைக்காத அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு சிறிய காரியத்தையும் கடவுள் பெரிதாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். சிறியவற்றின் சக்தியை நான் நம்புகிறேன். ஜெபம். அன்பான கடவுளே, சிறிய காரியங்களையும் நாம் கவனிக்க உதவி செய்யுங்கள். உங்கள் கையின் கிரியைகளில் நம்பிக்கை வைக்க எமக்கு கற்பியுங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. இன்று கடவுளை மற்றவர்களுக்கு காண்பிக்க என்ன சிறிய விடயத்தை தெரிந்தெடுப்பேன்? கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவர் தரும் சமாதானமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.